சட்டப்பேரவை வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு அண்மையில் ஓர் அரசாணை பிறப்பித்தது. சாதி பெயர்களை பயன்படுத்தக்கூடாது, அவற்றை அறவே நீக்க வேண்டும் என்ற அரசாணை. அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த அரசாணையை வெளியிட்டமைக்காக அதனை முறைப்படி நடைமுறைப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்தோம். அதேபோல இன்னும் சில சாதிகளின் பெயர்களில் இன் விகுதி உள்ளது. அந்த இன் விகுதிகளை அகற்றி பிற சாதியினரின் பெயர்களில் உள்ள இர் விகுதி இதற்கும் பொருந்தும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறது என்றாலும் கூட அதனை சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் மாண்புமிகு முதல்வர் அவரிடத்திலே வைத்தோம். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் வேலைக்காக பல்லாயிரக்கணக்கானோர் காத்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக அவர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே கூட ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே ஒரு அறப்போராட்டம் நடைபெற்றது. அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டு சென்றிருக்கிறோம். பள்ளி கல்வித்துறை நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம்.